வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடந்து வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பழனி முருகன் கோவிலில் அடிப்படை வசதி இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். ஆனால் பக்தராக காவடி எடுத்துச் சென்று முருகனை தரிசித்துள்ளார். அவர் ஏற்கனவே 48 நாட்கள் செருப்பு அணிய மாட்டேன் என நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளார். இந்த ஆட்சியில்தான் பழனியில் குடமுழுக்கு நடந்துள்ளது. அங்கு 98 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சி பணிகள் நடக்கிறது. கடந்த 2010ஆம் ஆண்டில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது 50 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த 58 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிட்டார். அதன் பின் வந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் அரசாணை தூக்கத்தில் இருந்தது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பின் அரசாணையை செயல்படுத்தி கருவூலத்திற்கு 58 கோடி ரூபாய் செலுத்தி வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பதிக்கு நிகராக பழனி இல்லை என்றால் நீங்கள் என்ன கூறினாலும் ஏற்றுக்கொள்கிறேன். பழனியில் ஒரு நாளில் 20,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. தைப்பூச நாளில் பழனியில் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர். சிறு அசம்பாவிதம் கூட நடக்காமல் முருகனை தரிசித்து திரும்பி உள்ளனர். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுடனான சந்திப்பு அரசியல் ரீதியானது அல்ல. தேர்தலுக்கு 14 மாதங்கள் உள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழகத்தில் 20% வாக்குகள் உள்ளது என தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தேர்தல் களத்தில் நிற்பவர்கள் எல்லாம் 100% ஓட்டு எங்களுக்குத்தான் என தேர்தல் களத்திற்கு வருவர். ஆனால் இறுதி தீர்ப்பு மக்கள் கையில்தான் உள்ளது என்றும் அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார். 100 நாள் வேலை திட்ட பட்டியலில் இருந்து பயனாளிகள் பெயரை அகற்றியதுதான் மத்திய அரசின் மிகப்பெரிய சாதனை என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். திராவிட ஆட்சி காலத்தில்தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைத்தது. பெரிய அளவில் பெண்கள் முன்னேற்றம் உள்ளதாக கூறும் நாடுகள் சமீபத்தில் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை தந்தனர். பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் ஓரிடத்தில் கூட உச்சரிக்கப்படவில்லை. இந்தியா முழுவதும் 84 லட்சம் பயனாளிகள் பெயர்கள் 100 நாள் பணி திட்ட பட்டியலில் இருந்து அகற்றப்பட்டுள்ளது. இதுதான் மத்திய அரசின் மிகப்பெரிய சாதனை. பாஜக ஆட்சி ஒவ்வொரு ஆண்டும் நிதியை குறைத்து கொண்டு வருகிறது. தமிழகத்திற்கு கல்விக்கு கிடைக்க வேண்டிய 2000 கோடி ரூபாய்க்கு மேலான நிதி ஹிந்தி பயில ஒப்புக்கொள்ளாததால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 100 நாள் திட்டத்திற்கான பணம் தற்போது வரை தரவில்லை. தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திற்கும் மத்திய அரசு தருவது இல்லை. தமிழக மக்களை பிடிக்கவில்லை என்பதற்காக தொடர்ந்து மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்கிறது. தேர்தல் நாடகம் ஆடி நாங்கள் வேறு அவர்கள் வேறு என அதிமுக இங்கு பொய் கூறி கொண்டிருக்கிறது என்றும் கனிமொழி பேசியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளியில் படிக்கும் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த +1 படிக்கும் 3 மாணவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 10ஆம் தேதி மாணவியின் பெற்றோர் குழந்தைகள் உதவி எண்ணில் புகார் தெரிவித்தனர். இது குறித்து விசாரிக்க சேலம் எஸ்பி கௌதம் கோயல் ஆத்தூர் மகளிர் போலீசாருக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகார் படி 3 மாணவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிந்து மகளிர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது குறித்து போலீசார் ஒருவர் கூறுகையில், பள்ளி முடிந்து கழிப்பறைக்கு சென்ற மாணவியை அதே பள்ளியில் படிக்கும் 3 மாணவர்கள் பாலியல் தொந்தரவு செய்துள்ளனர். ஆசிரியர்களுக்கு தகவல் தெரிந்தும் அவர்கள் போலீசுக்கு தெரிவிக்கவில்லை. உதவி எண்ணுக்கு புகார் சென்ற பின் போக்சோ வழக்கு பதிந்து 2 மாணவர்களிடம் விசாரித்துள்ளோம். மற்றொரு மாணவரை விசாரணைக்கு ஆஜர்படுத்த அவரது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளோம். விசாரணை முடிந்த பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைக்கப்படுவர் என்று போலீஸ் ஒருவர் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்க 396 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சிலர் தங்கள் தனிப்பட்ட நலனுக்காக வன நிலங்களை ஆக்கிரமிக்க பழங்குடியினரை கேடயமாக பயன்படுத்துவதாக தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் இனி ஒரு அடி கூட விவசாய நிலமாக மாற்றப்படவில்லை என்பதை வனத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில்
நேற்று நடைபெற்ற சிறப்புக்குரிய மாகி பௌர்ணமி புனித நீராடலில் 2 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடினர். பக்தர்களின் வசதிக்கு கும்பமேளா பகுதியில் போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. லக்னோவில் உள்ள அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருந்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கும்பமேளா நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வந்தார். மேற்கு வங்க மாநில சட்டசபையில் 3.89 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான பட்ஜெட்டை நிதியமைச்சர் சந்திரிமா பட்டாச்சார்யா தாக்கல் செய்து பேசியுள்ளார். மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கையை அம்மாநில அரசு மறைக்கிறது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர மிக நெருக்கமாக பணியாற்றுவேன் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசியுள்ளார்.